ஹாய் கைஸ், 4th அக்டோபர் 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 ஒன் டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நேற்றுக்கு மார்க்கெட் நல்ல ஃபால் இருந்திருக்கு. ஸோ நேற்றுக்கு லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணது அப்படின்னா, ஓகே, நேற்று லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, அண்ட் நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் இருக்க போகுது. ஓகேங்களா, 25,250 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,050 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1st ஆகஸ்ட் அன்னைக்கு ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை. ஓகே, ஹை பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 25,450. ஓகேங்களா, ஸோ 25,450 பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25,650 வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த ரீஜனில் ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் ஒன் டே சார்ட்டில் அதை வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ மார்க்கெட்டோடைய சப்போர்ட், மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டேஸ் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிவர்சலும் கூட ஆகலாம், பிகாஸ் இது வந்து ஒரு சப்போர்ட் ரீஜன். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து ரிவர்சல் கூட ஆகலாம், ஆர்எல்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து பிரேக் அவுட் பண்ணி கூட மார்க்கெட் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரீஜன். அந்த 51,700 பிரேக் பண்ணுது அப்படின்னா 51,250 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்டர்டேஸோடைய ஓப்பன். ஓகேங்களா, ஸோ எஸ்டர்டேஸோடைய ஓப்பனை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்துட்டு 52,600 வச்சுருக்கலாம். ஸோ இந்த 52,600 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான சினாரியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.